நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள் என்று தியானித்தோம். இந்த வழியிலும் கூட அது யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். வியாதிப்பட்டால் நம் வாழ்விலே பலவீனங்கள் வருகின்ற போது, வியாதிகள் வருகின்ற போது பயந்து விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், பதறி விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுளை சொல்லி பார்க்கிறோம். காரணம், நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை விலகாமலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே வியாதியின் நேரத்திலே நாம் விரக்தி அடைந்து பயந்து விடாதபடிக்கு நம்முடைய வியாதியை பார்க்கலும் நம் பலவீனங்களை பார்க்கலும் தேவன் பெரியவராய் இருக்கிறபடினாலே தேவ சமூகத்திலே ஜெபிக்கின்ற போது தேவன் நிச்சயமாகவே மறுமொழி கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறபடினாலே நம் வாழ்விலே பலவீன நேரத்திலே நாம் கலங்கி போகாதபடிக்கு ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய உயிருள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு மாத்திரம் அற்புதம் அல்ல, இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்கிறார். பவுல் சொல்கிறார், பவுலுடைய வாழ்விலே தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி, அதனால் நம் வாழ்விலே வியாதியின் சூழ்நிலைகள் கடந்து வரும்போது நாம் சோர்ந்து விடாதபடிக்கு, பயந்து விடாதபடிக்கு ஜெபிக்கும்படியாக நாமும் ஜெபிப்போம். ஜெபிக்கின்ற அநேக தேவ ஜனங்கள் மத்தியிலே சொல்லுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுக்க இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வியாதியின் நேரத்தில் வைத்திரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வியாதியின் நேரத்தில் வைத்திரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதி நேரத்தில் தேவன் நமக்கு வைத்தியராக பரிகாரியாக இருக்கிறபடினால், அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் கடந்து வருகிற வியாதிகளை கண்டு நாங்கள் பயந்து விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, இன்றைக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவனா இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேக வியாதியின் ஊடாய் கடந்து போகிறபடினால் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய சுகமும் எங்களுக்கு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.